வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கெல்லாம் வந்துட்டான்டா, வன்னித்தமிழன் இஞ்சையும் வந்துட்டான்டா. வணக்கம். முதலில் நான் யார், எங்கே நிற்கிறேன் இப்போண்டா? பரதன் பராண்டு சொன்னதான் கொலனில் கன பேருக்கு தெரியும். நான் 1989 ஐரோப்பாவுக்கு வந்த நான் வந்து பெரிய சாதனைகள் ஏதாவது செய்தது ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு யூடியூப் சேனலை ஒரு விளையாட்டாக, ஒரு பொழுதுபோக்குக்காக தொடங்கினான். ஆங்கில மொழியிலும் ஐரோப்பிய மொழிகளிலும். ஆனால் இப்பொழுது 15 வருடங்களுக்கு பின்பு, அதாவது 1.5 மில்லியன் 15 லட்சம் மக்கள் அப்லோட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியை. 1989 நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளவு வருட காலமாக இங்கு வசித்து வருகிறேன். கடந்த 12 வருடங்களாக பலர் கேட்டார்கள், ஏன் ஆனால் நீங்கள் ஒரு தமிழ் மொழியில் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கக்கூடாது என்று. அதுக்கு பல காரணங்கள். 2009, 2010 அந்த நேரங்களில் யூடியூப் சேனல் பெரிதாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் இருக்கவில்லை, இல்லை என்று தான் சொல்லலாம். ஆனால் இப்பொழுது பல மகான்கள் உருவாகியுள்ளார்கள், வெளிநாடுகளிலும் தமிழ் பிரதேசங்களிலும். அவர்களுக்கிடையில் நான் கஷ்டம்தான் என்றாலும் பலரும் கேள்விக்கு ஏன் தொடங்கவில்லை என்பதற்கு பல காரணங்கள். உதாரணத்துக்கு சொல்வதானால், எங்களுடைய பக்கத்தின் நாட்டில் ஒரு அண்ணா படத்தை தூக்கி கொண்டு வருவார். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் அங்காலிருந்து சேட்டை கலட்டி விட்டு எங்களுடைய தமிழாக்கள், எங்கட தமிழாக்கள் என்று ஒரு தம்பி அருமையாக செய்கின்றார். அதைவிட சாவச்சேரி, யாழ்ப்பாணம் டாக்டர், வைத்தியர் தங்கத்தை பொக்கெட்டுகள் கொண்டு திரிவார். அவர் கையை பிடித்தாலே எங்களுடைய வருத்தம் தானாக மாறிவிடும், வருத்தக்காரர்களை தவிர. மற்றொரு அண்ணா, ரிச்சா அண்ணா அருமையாக செய்கிறார். பழத்தை கையில் எடுத்தாலே கனிந்துவிடும். மற்ற தம்பி பேர் கண்ணனோடு உங்களுக்கு தெரியும். சில வாரங்கள் உள்ளுக்கு இருந்து விட்டு பாவம் தம்பி ஐரோப்பாவையும் சுற்றி பார்த்துவிட்டு போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். பல விமர்சனங்கள், அது எங்களுக்கு தேவையில்லை. இப்படி இவர்களில் இடையில் நான் பெற விரும்பவில்லை. என்றாலும் இன்று ஒரு வீடியோவை போட்டு பார்ப்போம். 2 மாதங்களுக்கு முன்பு நான் ஜெர்மனியில் ஒரு தமிழ் கடை ஒன்றுக்கு போயிருந்தேன். அங்கு பல தமிழர்கள் வாழ்கின்றார்கள். ஒரு தூள் பேக்கெட் வாங்கி கொண்டு வருவோம் என்றுட்டு போனேன். அப்பொழுது எனக்கு பின்னால் 2 ஆன்டிமார்கள் நின்றார்கள். அவர்கள் பேசுவது காதில் விழுந்தது. என்ன பாருங்க ஐயா, மொட்டத்தலை பேச்ச மீசையும் காணம், தாடியும் காணம், இவன் தமிழனும் அல்லது
ஏதோ வேறு மொழிக்காரனாக இருப்பானோ என்று நினைத்தார்களோ என்னவோ. அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எங்கள் செல்ல பிள்ளை வெளியில் வந்து விட்டாராம். அதைவிட அவர் ஐரோப்பாவை வந்து சுற்றி பார்க்கவும் போகிறாராம். அடுத்த ஆண்டி சொன்னான், நானும் கேள்விப்பட்டேன். கண்ணாளனே எனது நெஞ்சை நேற்றோடு காணவில்லை. அந்த பாடலை பாடும் ஆண்டிக்கு ஒரு வயது 50 இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அவர்களின் சுதந்திரம். அந்த நேரம் பார்த்து கடைக்கார தம்பி என்ன கேட்டார், அண்ணா கண்டுபிடித்து விட்டா தமிழன் உண்டு, உங்களுக்கு என்னென்ன உதவி ஏதாவது செய்யவா, என்ன பார்க்குறீங்க? நான் தம்பி நான் ஒரு தூள்பட்டி வாங்கி கொண்டு போத்தான் அப்போ வந்தேனா. சரியண்ணா, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. கையால் இடித்து, கையால் வறுத்து, கையால் அடைத்து வந்த அரிசிமா, செக்கில் போட்டு புளிந்து துவைத்து எடுத்து வடித்த நல்லெண்ணெய், கடலில் பிடித்து உடனேற்றிய மீன் வகை, அப்படியே தொடங்கி கொண்டு போனார். அப்பொழுது நான் நினைத்தேன், என்னடா சீனாக்காரன் எவ்வளவோ முன்னேறி விட்டான், இன்னும் யாழ்ப்பாணத்தில் கையால் தான் இடித்து வருகிறார்களா, செக்கில் போட்டுத்தான் நல்லெண்ணெய் எடுக்கிறார்களா? சரி என்று சொல்லிவிட்டு பக்கத்து கடைக்கு போனேன். பக்கத்து கடை என்ன கடை என்று சொன்னால், வெளியில் எழுத போட்டிருந்தது தங்க நகை மாடம். அதற்கு எதிரே இன்னொரு தங்க கடை, தங்கச் சுரங்கம், பேர் கூற விரும்பவில்லை. சரி, வந்த நான் ஒரு சுற்றி பார்ப்போம். கடைக்குள் உள்ளட்டேன். ஒரு பெரிய சட்டி, அதுக்குள் சிறிய பேப்பர்கள் சுற்றி ஃபுல்லாக போட்டிருந்தார்கள். என்னவாக இருக்குமோ கேட்டுத்தான் பார்ப்போமே. அங்கே முறை ஆன்டி தான் அதில் நின்றா. ஆன்டி என்னென்ன ஆன்டி என்று கேட்டேன். ஆன்டி சொன்னா, தம்பி அது நகைச்சீட்டு. நகைச்சீட்டா? விளங்கப்படுத்தி கூறினான். சரி, சுற்றி பார்த்தேன். வெளியில் போட்டிருந்த தங்க நகை சுரங்கம், அதை சுற்றி பார்த்தது சில தமிழாக்கள் வீட்டில் வைத்திருப்பது அந்த கடையில் இருப்பதை விட அதிகமானது. சரி, இப்படி எங்கள் தமிழாக்களின் அசுர வளர்ச்சி ஐரோப்பாவில் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்களுடைய விமர்சனங்களை போட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ போடுவேன். இதில் ஏதாவது குறைகளாக கூறியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் போது அடிக்கடி இப்படியான ஒரு தமிழில் போட்டு உங்களது வரவேற்பில் மற்ற யூடியூப் சேனல் போல் இதுவும் வளரும் என நான் வணக்கம்.